கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளங்கள்ல அது முஸ்லீம் குரூப்பா இருக்கட்டும், இந்துக்கள் குரூப்பா இருக்கட்டும், காஃபிர்கள் குரூப்பா இருக்கட்டும், RSS காரன் குரூப்பா இருக்கட்டும், எல்லா குரூப்புகளிலும் பரப்பப்படக்கூடிய செய்தி யாரு? இந்த அப்துல் பாசித் புகாரி என்ற ஒரு நபரை பற்றி. இவர் ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞர். அவருடைய நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நல்ல நாவன்மை கொடுத்திருக்கான். அந்த நாவன்மை வச்சு அவர் பேசுறாரு. அந்த பேச்சை வச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவரை வச்சு பயனடைச்சிருக்காங்க. அவங்களுக்கு விளையாட்டு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அவரால் தொழில் ஆரம்பிச்சேன், அவரால் தான் அந்த பாவத்தை விட்டேன், அவரால் தான் சீரட்டு குடிக்க விட்டுட்டேன், அவர் பயானுக்கு தான் தண்ணி அடிக்கிறது விட்டுட்டேன், அவர் பயானுக்கு தான் போத பழத்தை வழியாயிட்டேன் என்று எத்தனையோ இளைஞர்கள் என் காது போய் பேசியிருக்காங்க. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் வாங்குற வேலை, இது அல்லாஹ் கபூலியத்துது. எப்படி தப்லீக் ஜமாத்தை வச்சு லட்சக்கணக்கான மக்கள் நேர்வழி பெறாங்களோ, அதே மாதிரி எத்தனையோ உலமாக்கள், எத்தனையோ அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் எவ்வளவு அழகா பயன் பண்றாங்க, அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைகிறாங்க. அப்படி பேசக்கூடிய தாயிகள், பேசக்கூடிய பையன்கள், பேசக்கூடிய வாயுகள், பயான் பண்ணக்கூடிய மக்களுக்கு பயன் பண்ணக்கூடிய அறிஞர்கள், உலமாக்கள், இவங்க எல்லாரும் 100% 100% அவுலியா வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க எதிர்பார்க்க முடியாது. யாரும் மலக்குகள் கிடையாது, வானத்தில் இறங்கணும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஏதாவது தவறு இருக்கும், ஏதாவது பாவம் இருக்கும். அதனால்தான் நான் பொதுமக்களுக்கு சொல்வது என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு பெரிய ஆலிமுடைய பயானை கேட்டாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய அவுலியாவுடைய பயானை கேட்டாலும் சரி, அத்தனை பேருடைய மனிதர்களா பாருங்கள், மனித புனிதர்களா பார்க்காதீர்கள். மனிதர்களா பாருங்கள், அவர்கள் புனிதர்களா பார்க்காதீங்க. அவங்கள மனிதர்களா பாருங்க. அவங்களுடைய மனித பிழைகள் உங்களுக்கு தெரிய வரும்போது அந்த பிழைகளை திருத்துவீங்க. நீங்க புனிதர்களா பார்க்கறதுனாலதான் அவருடைய இயல்பான ஒரு சில மனித பிழைகள் வெளியே வரும்பொழுது அதை பார்த்து பெரிய விரக்தியாகி இவரை எக்ஸ்போஸ் பண்ணணும், இவரை அசிங்கப்படுத்தணும், இவர் இனிமே தலை தூக்க கூடாது அப்படின்னு செய்வீங்களே. ஒருத்தர் தலை தூக்க வைக்கிறதும் தலையை அடக்கிறது யாருடைய வேலை? உங்க வேலையா? அது அல்லாஹ்வுடைய வேலை இல்லையா? இஸ்ஸத்தையும் தில்லத்தையும் கொடுப்பவன் அல்லாஹ் அல்லவா? கண்ணியத்தையும் இழிவையும் கொடுப்பவன் அல்லாஹ்வுடைய வேலை இல்லையா? அது நீங்க செஞ்ச முடியுமா? அதனால எவ்வளவு பெரிய ஆளுமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தாயா இருந்தாலும் சரி, அவர்களை மனிதர்களா பாருங்கள். அவர்கள் மனித பிழைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அப்படி பாருங்க அவங்கள. புனிதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்கள் மட்டும்தான் புனிதர்கள். மனித புனித உலகத்திலேயே மிகப்பெரிய மனித புனிதர் என்றால் அது கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். மனிதனாக பிறந்து புனிதனாக மாறியவர்கள் என்றால் அது சஹாபாக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வேற எந்த மனிதனும் புனிதனாக முடியாது. அப்படிங்கும்போது ஒரு மனிதன், ஒரு ஆலிம், அவர் மூலமா எவ்வளவு நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. ஆரம்பிச்சு சொன்ன பாருங்க, 1000 நன்மைகள் இருக்கு அவர்கிட்ட, 1000 நல்ல காரியம் பண்ணிருப்பாரு. ஆனா ஏதோ பொருளாதாரத்துல குளறுபடி பண்ணிட்டாரு, பொருளாதாரத்துல ஒரு தவறிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், பொருளாதாரத்தை கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க மக்கள். இந்த அப்துல் பாசித் புகாரி கிட்ட எத்தனை கோடிக்கணக்கில் கொடுத்திருக்காங்க. அவர் லாபம் தரேன்னு சொன்னாரா, பணத்தை ஏமாத்திட்டாராம். எங்க ஏமாத்துறாரு? ஒரு ஷரியத் அடிப்படையில் வியாபாரம் ஆயிது. அதை அவர் செய்திருந்தால் அதுவும் பிழைதான், பணத்தை கொடுத்த பணமும் பிழைதான். ஒரு ஷரியத் அடிப்படையில ஒருத்தர் வியாபாரத்துக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னா, இதன் ஆரம்பத்தை சொன்னேன், யாரையுமே புனிதர்களா பார்க்காதீர்கள், மனிதர்களா பாருங்க. அவருக்கு ஒரு வியாபாரம் பண்ண ஆசை வந்திருக்கும். நம்ம ஒரு வியாபாரம் பண்ணலாம், கூட்டு வியாபாரம் பண்ணலாம், ஒரு பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணலாம், முதல் போட்டு பெரிய பிசினஸ் செய்யலாம், அதுல ஹலாலான லாபம் வந்துச்சுன்னா அது பங்கு கொள்ளலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும். அந்த ஆசை பேர்ல உங்க பணம் வாங்கிக்கலாம், தப்பல்லது, தவறல்ல. நீங்க அந்த ஆசையை பணத்தை கொடுத்துருப்பீங்க. பணம் கொடுத்தா நமக்கு பெரிய பெரிய ஆளுமே, பெரிய உலக புகழ்பெற்றவர், பெரிய யூடியூபர், இவருக்கு பின்னாடி பெரிய பெரிய மக்கள் இருக்கிறாங்க, இவருக்கு பணம் கொடுத்தா நம்ம சம்பாதிச்சு தருவாரு அப்படின்னு நினைச்சு நீங்க பணத்தை கொடுத்துருவான். ஆனா ஷரியத் அடிப்படையிலே அந்த அக்ரிமெண்ட் நடந்ததா என்பதுதான் கேள்வி. நான் சொல்லப்பட்ட இந்த ஷரியத் அடிப்படையிலே அந்த அக்ரிமெண்ட் நடக்கவில்லை என்றால் பணம் வாங்கி அவரும் குற்றவாளி, பணம் கொடுத்த இவரும் குற்றவாளி. அவரை மட்டும் குற்றவாளியாக்க முடியும். 2 பேரும் சமம். லாபம் வந்தா மட்டும் உனக்கு எனக்கும், நஷ்டம் வந்தா மட்டும் உனக்கே அப்படின்னா இது வட்டி வியாபாரம் இல்லை, இது வட்டி தொழில் இல்லை. இது ஷரியத் அடிப்படையில ஒருத்தர் பணம் கொடுக்கிறாரு, முறையா அக்ரிமெண்ட் போடணும். என்ன அக்ரிமெண்ட்? லாபம் நஷ்டத்துல இத்தனை பங்கு உனக்கு, இத்தனை பங்கு எனக்கு. இதான் ஷரியத் சட்டம். நான் நல்லா அவர் சொல்லுவாரு, இல்லங்க நான் வியாபாரம் பண்ண போறேன், நான் பெரிய லட்சம் லாபம் வரும், இத்தனை லட்சம் லாபம் வரும், இத்தனை லட்சம் லாபம் வரும், இப்படி கணக்கு போட்டா இப்படி லாபம் வரும், இப்படி கணக்கு போட்டா இப்படி லாபம் வரும், அந்த லாபத்துல உனக்கு இப்படி கொடுத்தா உனக்கு மாசம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு வாய பணத்துக்கு பேராசப்பட்டு வாங்கினா அவர்கிட்ட கேட்டீங்களா நஷ்டம் வந்தா என்ன வழி கேட்டீங்களா? இப்ப வந்துருச்சு நஷ்டம், நஷ்டம் வந்தா என்ன வழி கேட்டாங்க பணம் கொடுத்தவங்க. இது எப்படி ஏமாற்று குற்றச்சாட்டம், இது எப்படி ஏமாற்று தெரியல, இது எப்படி மோசடி ஆகும்? இது ஆரம்பத்தில் வியாபார அக்ரிமெண்ட்ல 2 பேரும் தப்பு பண்றீங்க. அவர் பண்ண பெரிய தப்பு. ஒரு ஆலிமா இருந்தவர் இதை சொல்லி இருக்கணும். அவர் சொன்னாரா இல்லையா அல்லாஹ் தெரியல, எனக்கு சொல்லி இருக்கணும். சொன்னாரா இல்லையா எனக்கு தெரியல, அல்லாஹ் அறிவான். அப்படி சொல்லி இருந்தோம், இது நஷ்டமான வாய்ப்பு இருக்குங்க, லாபம் இருந்தாலும் இத்தனை பங்கு, நஷ்டம் இருந்தாலும் இத்தனை பங்கு அப்படின்னு சொன்ன பிறகு இவர் பணத்தை கொடுத்து அதற்கு பிறகு நஷ்டம் வந்தால் அவருடைய மோசடிக்காரர் ஆவாரு, அவருடைய ஏமாற்று பேர் ஆவாரு. நீ ஒத்துறுதான கொடுத்தீங்க, லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அவங்க பங்கு ஒத்துறுதான கொடுத்தீங்க. அருமைக்குரியவர்களே, ஆனா இன்னைக்கு என்ன பெரிய முசீபத்துன்னு சொன்னா, லாபம் வாயை பொருந்து விழ வேண்டியது, அப்ப நஷ்டமாயிட்டோம், ஏமாத்திட்டான். இது எப்படி ஏமாத்து பேர் இல்லையாகும்? இதே பெரிய அவதூறு இல்லையா இது? என்ன நன்னோன்னு சொல்லுங்க, அப்துல் பாசித் புகாரிக்கு நாங்க வக்காலத்து வாங்கல, என்ன நடந்துச்சு தெரியல. ஆனால் முறைப்படி வியாபாரம் நடந்திருந்தால், முறைப்படி அக்ரிமெண்ட் என்றால் இப்படித்தான் போட்டிருக்க வேண்டும். லாப நஷ்டத்துல பங்குன்னு போட்டிருக்கணும். அப்படி அக்ரிமெண்ட் போடல, லட்சத்தை சொல்லல அப்படின்னா அது ஓன் தப்பு, பணத்தை கொடுத்த ஓன் தப்பு. நீ ஹவா நஷ்டல வட்டி கொடுத்துருக்க, நீ வட்டி அதுக்கு பேர் வியாபாரம் அல்ல, நீ வட்டி கொடுத்துருக்க. நீ
அருமைக்குரியவர்களே, தயவு செய்து பொதுமக்கள் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் எந்த ஒரு வியாபாரம் கூட்டு வியாபாரம் சொன்னாலும் ஷரியத் முறைப்படி இது கூடுமா கூடாதா நல்ல ஆளுங்கள்ட்ட கேளுங்க. மதரசாக்கள் ஃபத்வா கேளுங்க. இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கேட்கறது கொடுக்கலாமா, மார்க்க சட்டம் கூடுமா கூடாதான்னு தெரிஞ்சு கொடுத்திருந்தால் இந்த நிலைமைக்கு ஆளா இருக்குமா? சரி, எங்கேயோ கொடுத்தாரு, அவரு ஏமாந்துட்டாரா இல்ல ஏமாத்திட்டாரா, அவரை யாரும் ஏமாந்துட்டாங்களா, அல்லாஹ் அறிவான். எதுவுமே தெரியாத நிலையில அதை பற்றி உங்களுக்கு அறிவே கிடையாது. எப்படி பரப்பலாம் இதை? அவர் எப்படி அசிங்கப்படுத்தலாம்? இன்னைக்கு RSS காரன் டீல உட்கார்ந்து பேசுறானா இல்லையா? RSS காரன் உட்கார்ந்து அப்துல் பாசித் புகாரி வந்து சவச்சு திங்கறானா இல்லையா? யாருனால? ஷேர் பண்ணீங்களா முஸ்லிம்கள், உங்களால. எவனோ அயோக்கிய தௌஹீத் ஜமாத்துக்காரன் டிவி வீடியோ எடுத்தான், தௌஹீத் ஜமாத்துக்காரன் கேவலப்படுத்தினான். அதே தௌஹீத் ஜமாத்துக்காரன் அந்த அப்துல் பாசித் புகாரி வச்சு இத்தனை நாளா பயனடைஞ்சிருக்கான். அவர் கூட துபாய் கூட்டு போயிருக்கான், வெளிநாட்டு கூட்டு போயிருக்கான், அவர் பள்ளியாசல் கட்டிருக்கான், அந்த பள்ளியாசல் பயணம் கூட்டிருக்கான், பயனடைஞ்சிருக்கான். இன்னைக்கு அவர் மூலமா பயன் இல்ல, இது வந்து அடிமாடு ஆயிடுச்சு, இந்த மாட்டை வச்சு பயனடைய முடியாதுன்னு அவர் கேவலப்படுத்தி வீடியோ வெளியிடலாம். தௌஹீத் ஜமாத்துக்காரனுக்கு மார்க்க அறிவு கிடையாது, மார்க்க சிந்தனை கிடையாது, அல்லாஹ் ரசூல் கிடையாது, எதுவுமே கிடையாது அவனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது பொதுமக்களே, நீங்கள் அல்லாஹ் இடத்துல குற்றவாளி ஆகலாமா? அந்த வீடியோ எடுத்தவனே வீடியோ போட்டவனே நான் குறை சொல்ல மாட்டேன். அவன் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிட்டு போட்டோம். ஷேர் பண்ண அத்தனை பேர் அல்லாஹ்ட்ட குற்றவாளி இல்லையா? அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்ல போறீங்க? மறுமையில உங்க நிக்க வச்சு அல்லாஹ் கேட்பானே, இந்த ஒரு மூமினை கேவலப்படுத்தலாம் ஷேர் பண்ணிய நீ என்ன அடிப்படை ஷேர் பண்ணா அல்லாஹ் என்ன பதில் சொல்ல போறோம்? ஆகத்திலே உன்னை இல்லன்னு முடிவு பண்ணிட்டோமா? மறுமையில உன்னை இல்லன்னு முடிவு பண்ணிட்டோமா? அல்லாஹ் தெளிவா சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பி இல்ம். உனக்கு எதை பற்றி ஞானம் இல்லையோ அதுல எந்த முடிவு எடுக்காத, அதை பின்னாடி போகாத. எனக்கு தெரியலையா, அல்லாஹ் ஆலம், எனக்கு தெரியாத அப்படி ஒதுங்கி இருக்க வேண்டாமா? நீ பாத்தியா அந்த வீடியோவை? பார்த்தா என்ன பண்ணிடணும்? மத்தவங்க கூட உன் போன்ல பார்க்க முடியாத அளவுக்கு டெலீட் பண்ணிடணும், அழிச்சுக்கணும். அதை மத்தவங்க போன்ல பார்த்துக்க கூடாது. உடனே ஷேர் பண்ணு. உம்மத்து சமுதாய, முஸ்லிம் உம்மத்தை, முஸ்லிம் சமுதாயமே, இந்த நாசமா போன கேடு கட்ட பாவத்தை என்னைக்கு விட்டு வைக்க போறீங்க? எல்லாத்தையும் ஷேர் பண்ணு. என்னைக்கு விட்டு வைக்க போறீங்க? நீங்க எல்லாம் பொய்யனாயிட்டீங்க அல்லாஹ் இடத்துல. இப்ப பொய்ய யார் எல்லாம் புறப்பட்டு போயிட்டுமே. அல்லாஹ் முன்னாடி கேவலப்பட்டிருக்கிற பொய்யர்களா மாதிரி ரப்பல் ஆலமீன் சொல்ற வசனத்தை கவனிங்க. வலா தக்ஃபு மா லைஸ லக பி இல்ம். எதை பற்றி உனக்கு உண்மையான ஞானம் இல்லையோ, எதை பற்றி உண்மையான அறிவு இல்லையோ, அந்த விஷயத்தை பின்தொடராத. நீ அந்த விஷயத்தை கையில் எடுக்காத, அந்த விஷயத்தை பின்தொடராத. ஏன் தெரியுமா? இன்ன சமா, அது அடுத்த வார்த்தை கவனிங்க. அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்ற வார்த்தை ஏன் தெரியுமா? எதை பற்றி உனக்கு முழுமையான ஞானம் இல்லையோ, எதை பற்றி முழுமையான அறிவு இல்லையோ, அதுக்கு பின்னாடி போகாத. ஏன் தெரியுமா? இன்ன சமா, உன்னுடைய செவிப்புலன், ஒல் பஸர, உன்னுடைய பார்வை, ஒல் ஃபுஆத, உன்னுடைய சிந்தனை, குல்லு உலாயிக கானானு மஸ்ஊலா, இவை அனைத்தை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவாய் மறுமையிலே. நீ எதையா கேட்டன, ஒரு பொய்யை காது கொடுத்து கேட்டா அதுக்கு அல்லாஹ் விசாரிப்பான். இந்த பொய்யை காது கொடுத்து கேட்டேன், ஒரு பொய்யை கண்ணால பார்த்தா அதுக்கு அல்லாஹ் விசாரிப்பான். உன் சிந்தனையில் சிந்திச்சா கூட, ஒருத்தர் தப்பா சிந்திச்சா கூட, குல்லு உலாயிக கானானு மஸ்ஊலா, அவை அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுங்க. அல்லாஹ் நாளைக்கு ஷேர் பண்ண சீரியல்களே நாளைக்கு அல்லாஹ் விசாரிப்பான். என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படி எத்தனை ஆளுநரை வெளியேறாக போறீங்க, நாசமாக போறீங்க சமுதாயத்துல. நான் அப்துல் பாசித் புகாரிக்கான வக்காலத்தாங்களே, இந்த நிலைமை இன்னொரு ஆளுக்கு ஏற்படக்கூடாது. ஒரு தவறை பார்த்தால் எது சொல்றேன்னு சொன்னா, நான் இன்னொரு கேள்விப்பட்டேன், இந்த அப்துல் பாசித் புகாரியோட பிரச்சனையை, இந்த ஃபித்னாவை முதல்ல வெளியே கொண்டு வந்து அவருடைய முன்னாள் குருநாதர் ஒருத்தர், குரு சிஷனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை ஈகோ. ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி, நான் எப்படி நான் கணிப்பாளர் சொல்ல, 6 மாசத்துக்கு முன்னாடி 8 மாசத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை என்கிட்ட வந்துச்சு. 8 மாசத்துக்கு முன்னாடியே இந்த அப்துல் பாசித் புகாரி இன்னும் நிறைய குற்றச்சாட்டு சொல்லிட்டு வந்தாங்க. அவர் கூடவே இருக்கிறவங்க சில பேர் வந்தாங்க, இப்படிதான் பண்றாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு. நாங்க அவர் மூலமா 12 வருஷமா அவர் கூடவே இருக்கிறோம், அவர் பயானம் கேட்கிறோம், நாங்க தான் அவரை ப்ரொமோட் பண்றோம், பெரிய பெரிய மண்டபங்கள் பிடிச்சி பயானம் பண்ண வைக்கிறோம், அதை எடுத்து ஈஸ்ட் போடுறோம், நாங்க தான் அவர் கூடவே இருக்கிறோம், அவனை இப்படி இப்படிலாம் தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நாங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அப்ப சொன்னாங்க, அவருடைய குருநாதத்தை போனோம். நான் சொல்லுங்க, அது குருநாதத்தை போனோம். அவர் சொன்னாரு, இதெல்லாம் சும்மா விடாதீங்க, இது எக்ஸ்போஸ் பண்ணுங்க, முதல்ல வெளிப்படுத்துங்கன்னு சொன்னாரு. அதாவது உங்கள்கிட்ட மசோதா கேட்க வந்தோம். நான் சொன்னா பெரும் பாவத்தை செஞ்சிருவீங்க, அப்படி மேல எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா பெரும் பாவத்தை செஞ்சிருவீங்க. 12 வருஷமா அவர் கூட இருந்தீங்கல்ல, அவர் மூலம் பயன் அடைஞ்சிருக்கீங்களே, இப்ப நீங்க அவருக்கு பயனை கொடுங்க. என்ன பயன்? அவர் திருத்த வழியை பாருங்க. அவர் என்ன தப்பு தவறா தப்பெல்லாம் திருத்த பாக்குறீங்க. அவர் போனை வச்சு மிஸ்யூஸ் பண்றாரு, போனை விட்டு புடுங்க. அவர் மனைவி வச்சு கேட்கப்படாது, மனைவி வீட்டுல போட்டு அடைங்க, அடைச்சு ஒரு கண்ட்ரோல் வைங்க. உங்களை மீறி எங்க அங்க போகணும் சொல்லுங்க. அவர் கொஞ்சமா அல்லாஹ் ரசூல் விஷயம் திருத்த பாருங்க. அவரை இந்த விஷயம் எல்லாம் வெளியில தெரிஞ்சா ஆர்எஸ்காரன் ஒரு காரி துப்பான், இதெல்லாம் சொல்லுங்க, சொல்லி அவர் புரிய வைங்க, திருத்த பாருங்க. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய காரியமே தவிர எக்காரணத்தை எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அவர் செஞ்ச பாவத்தை விட பெரிய பாவத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினா அவங்கள்ட்ட. அந்த பசங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணி நிறுத்திட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இப்படி ஒரு மூமியோட குறையை, மூமியோட பாவத்தை நீ எத்தனை மூமியை பத்தி அவதூறு பேசப்படும்? இந்த உம்மத்து இந்த மாதிரி பழக்கமுடைய உம்மத்தா இருந்தால் யாரை பத்தி எந்த வேணாலும் அவதூறு சொல்லலாம், யாரை பத்தி என்ன வேணாலும் கமெண்ட்ஸ் அடிக்கலாம், யாரை பத்தி எந்த அசிங்கத்தாலும் ஷேர் பண்ணலாம். அப்படின்னு இந்த கேடு கெட்ட புத்திக்கு முஸ்லிம் சமுதாயம் ஆளாகிவிட்டால் பிறகு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எப்படி இந்த உம்மத்து பெற முடியும்? அல்லாஹ்க்கு முன்னாடி எல்லாம் பொய்யர்களா நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் வார்த்தைப்படி ஒரு பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமானதால அப்படி பொய்யனுடைய அடையாளத்தில் அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ்க்கு முன்னாடி புறப்பட்டு நிற்கிறோம் பொய்யர்களா. நம்ம எப்படி அல்லாஹ் உதவி கிடைக்கும்?
எனவே சமுதாயமே முதல்ல இந்த முசீபத்தை குடிச்ச குணத்தை மாத்துங்க. என் போனு என் வேலை யாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த தர்த்த மட்டும் ஷேர் பண்ற குணத்தை மாத்துங்க. நல்ல விஷயங்கள் பரப்புங்க. அந்த நல்ல விஷயம் பார்த்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும். தீமைகளையும் அசிங்கங்களையும் பரப்பாதீங்க. அந்த பாவம் உங்களை சேர்ந்து பிடிக்கும். இப்ப தெரியாது, மறுபடியும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது குல்லு உலாய்க்கு கான மசூலா, உங்களுடைய பார்வை, உங்களுடைய செவித்திறன், உங்களுடைய சிந்தனை எல்லாமே அல்லாஹ்ட்ட விசாரிக்கக்கூடியது. ஆகவே உனக்கு மார்க் முன்னாடி உனக்கு எதுவுமே தெளிவா தெரியாத வரைக்கும் இதை பத்தி பேசாதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஆயத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ்ட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியம் தருவானாக. இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. இந்த சகோதரர் அப்துல் பாசில் புகாரி அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை, அவர் என்னென்ன தப்பு பண்ணாரு அல்லாஹ் அறிவான். அவர் வியாபாரத்துல மிஸ்பிஹேவ் பண்ணாரா, மிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணாரா, இல்ல வேணும்னா அதாவது நம்ப வச்சு கழுத்தறுத்தாரா, இல்லன்னா திட்டமிட்டு செஞ்சாரா, இல்ல இவர் யார்ட்ட ஏமாந்துட்டாரா, எதுவுமே அல்லாஹ் அறிவான். எதுவுமே அது தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுங்கள், எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வே மிக்க நன்கறிந்தவன். எந்த ஒரு மூமியோட குறையும் பறைசாற்றுவதற்கோ பகிரங்கப்படுத்துவதற்கோ எனக்கு உரிமை இல்லை. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்க உண்மையிலே முறையா அக்ரிமெண்ட் போட்டு, முறையா ஷரியத் முறையில அக்ரிமெண்ட் போட்டு, ஷரியத் முறையில் கையெழுத்து போட்டு நஷ்டம் போக மிச்சத்தை தாப்பா அப்படின்னு கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. காவல்துறையில ஒப்படைங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அல்ல முஸ்லிம் ஜமாத்துல உட்கார்ந்து பேசுங்க, சமாதானமா பேசுங்க. அவருக்கு எவ்வளவு பணத்தை ரெக்கவர் பண்ண முடியுமோ ரெக்கவர் பண்ணுங்க. அது உங்களுக்கு முழு உரிமை உண்டு. வல்ல ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஃபித்னாவை விட்டு குழப்பங்களை விட்டு எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை தீங்கிலிருந்து உம்மத்தை பாதுகாப்பானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.